நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்பு, சுமந்திரன் விளக்கம். தமிழர் பகுதியில் ஆயுத முனையில் மக்களுக்கு மிரட்டல், ஸ்ரீநாத் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. வட்டுவாகல் விகாரையின் கீழ் 2009 சரணடைந்தோர் கொல்லப்பட்டு புதைப்பு, ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு ரவிகரன் கோரிக்கை. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டி. துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்கினால் சன்மானம், போலீசாரின் அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுடன் ஒன்றிணைய தயார், டக்ளஸ் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினால் கடந்த பொதுத் தேர்தலில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் 2வது இடத்தில் இருக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன் என தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் எங்களுடைய கட்சியின் விருப்பு வாக்கு அடிப்படையில் 2வது இடத்தில் நான் இருக்கிறேன். எங்களுடைய கட்சிக்கு இந்த தடவை ஓராசனம் கிடைத்த காரணத்தினால் மட்டும்தான் நான் பாராளுமன்றத்தில் பிரதிநிதியாக இருக்கவில்லை. எமது கட்சிக்கு 2 ஆசனங்கள் கிடைத்திருந்தால் நானும் இந்த நாடாளுமன்றத்தில் இருந்திருப்பேன். எனினும் நாடாளுமன்ற தேர்தல் முறைமையின்படி எமது கட்சியில் 1வது இடத்தை பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன் ஏதாவது காரணத்திற்காக பதவி விலகினால் எவரும் எதுவும் சொல்லாமலே நான் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன். அதில் எந்த தவறும் கிடையாது. அவ்வாறான தனது பதவி விலகல் தொடர்பில் ஸ்ரீதரன் கோடிட்டு காட்டியும் இருக்கின்றார். அதாவது மாகாண சபை தேர்தல் வருகின்றதென்றும் அரசியல் குழு கூட்டத்தில் அவர் கோடிட்டு காட்டி சொல்லியிருந்தார். அது வடக்கு மாகாண முதலமைச்சர் பதவிக்கானதாகவும் இருக்கலாம். ஆனால் அப்படி அவர் நேரடியாக சொல்லவில்லை. மேலும் மாகாண சபை தேர்தல் வருகின்றதென்றால் அந்த வேளையில் சில மாற்றங்களும் நிகழலாம் என்றும் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வரலாம் என்றும் ஸ்ரீதரன் சொல்லியிருந்தார். ஆனால் அதை இப்போது நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதென்றல்ல. ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மாவட்டத்தில் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு எந்த வேளையிலும் நாடாளுமன்றத்திற்கு செல்கின்ற ஒரு தேவை ஏற்படலாம். அப்படி ஒன்று வந்தால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன். அதில் எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது. தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் நான் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கின்றமையினால் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் செல்வது முறையற்றதென்பது எனது நீண்டகால நிலைப்பாடாகும் என கூறியுள்ளார். மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் வனவளத்துறை அதிகாரிகளால் பொதுமக்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற குளநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த பகுதியில் வனவளத்துறை திணைக்களம் சேனை பயிற்சிகையில் ஈடுபட்டிருந்த மக்களின் குடிசைகளை எரித்து சொத்துக்களை அளித்து மிக மூர்க்கத்தனமாக தாக்கி விளைச்சல்களையும் எடுத்து சென்றுள்ளார்கள். இது தொடர்பில் நியாயம் கேட்க சென்றவர்கள் ஆயுத முனையில் மிரட்டப்பட்டுள்ளார்கள். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களால் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாம் பிரதேச செயலருக்கும் அறிவித்திருந்தோம். இச்சம்பவம் தொடர்பில் வனவளத்துறை திணைக்களத்திற்கு எதிராக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் பலரும் தம்மிடம் முறையிட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். எனவே மடியில் கனமில்லை எனில் விகாரையை அகற்றி அகழ்வினை மேற்கொண்டோ நவீன முறையில் ஸ்கேன் கருவிகள் மூலமோ ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மையை கண்டறிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என இதன்போது நீதி அமைச்சர் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சிற்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிட தீர்மானம் எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் கட்சிகள் கூட்டாக போட்டியிட பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணத்தில் சந்தித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தமக்கிடையில் 2 சுற்று பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தனர். 9 கட்சிகள் இணைந்து தேர்தலில் கூட்டாக போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தன. இந்நிலையில் EPDPயின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் தலைமையில் இயங்கும் கட்சியையும்
இந்த புதிய கூட்டில் உள்ளடக்கியமையினால் சில கட்சிகள் அதிருப்தியை வெளியிட்டிருந்தன. இதையடுத்து தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்பன இந்த புதிய கூட்டிலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளன. இதற்கமைய தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மான் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். T-56 ரக துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே துப்பாக்கிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர். நாட்டில் இடம்பெறும் குற்ற செயல்களை தடுப்பதற்கு பொதுமக்களின் உதவியும் அவசியம். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்குபவர்களுக்கு சன்மானம் வழங்க தீர்மானித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். தமிழ் மக்களின் நலனுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது கட்சி தமிழ் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை தலைமை தாங்கிய இயக்கங்களின் ஒன்றிணைவு தொடர்பில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்த கருத்து தொடர்பில் கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து எனது அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றேன் என்பது யாவரும் அறிந்த விடயம். தமிழ் மக்களின் அரசியல் அபிவிருத்தி மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதே எனது அரசியலவா. துரதிருஷ்டவசமாக பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் தமிழ் கட்சிகளின் ஒத்துழைப்பு உரிய நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் மக்களுக்கான தீர்வினை எட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் கட்சிகள் ஓரணியில் எதிர்கொள்வதா அல்லது தேர்தலின் பின்னர் ஓரணியில் செயற்படுவதா என்ற விவாதம் இடம்பெற்று வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் கட்சிகள் எதிர்கொள்வது தொடர்பில் என்னுடன் சிலர் பேசினார்கள். அது நட்பு ரீதியாக இடம்பெற்ற தவிர உத்தியோகபூர்வமாக பேசுவதற்கோ கலந்துரையாடுவதற்கோ எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒற்றுமை என்கின்ற விடயம் தமிழ் மக்களின் நலன் சார்ந்து கட்சிகளுக்கிடையில் ஒற்றுமை அல்லது ஒன்றிணைவு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நிலைப்பாடு என தெரிவித்தார். அரசால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய குற்றவியல் வழக்குத்துறை இயக்குநர் பதவி சட்டத்திற்கும் நீதித்துறைக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்துள்ளார். 1970 தொடக்கம் 1977 காலகட்டத்தில் இதுபோன்ற ஒரு பதவி காணப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் துணை குற்றவியல் வழக்குத்துறை இயக்குநராக பணியாற்றியவர் தான் என்பதால் அதன் விளைவுகளை நன்றாக அறிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டமா அரசியலா என கேட்கும் நிலை உருவாகலாம் எனவும் சட்டத்துறை அதிகாரம் அரசியல்வாதிகளின் கீழ் ஒப்படைக்கப்படுவது மிகப்பெரிய தவறாகும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த பதவியை அமைச்சரின் பரிந்துரையின்படி ஒரு தனியார் சட்டத்தரணிக்கு வழங்குவது மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு ஏற்படுத்தும் என்றும் முன்னாள் பிரதம நீதியரசர் குறிப்பிட்டுள்ளார். 1970 தொடக்கம் 1977 காலகட்டத்தில் பண்டாரநாயக்க அரசாங்கம் இதை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை கைது செய்ய உத்தரவிட்டதாகவும் லலித் அத்துல முதலி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அந்த சூழலில் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது நீதித்துறை அதற்கு எதிராக சென்று அரசின் தீர்மானங்களை நிராகரிக்க நேர்ந்ததால் பெரும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டதென சுட்டிக்காட்டியுள்ளார். இதே தவறை இன்றைய அரசு செய்தால் அது கொடூரமான முடிவுகளுக்கே வழிவகுக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீதி அமைச்சரின் கீழ் இந்த அதிகாரம் வருவது நீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கு பெரிய சவாலாகும் என தெரிவித்துள்ளார். இதனால் நீதித்துறையின் அதிகாரம் அரசியலால் ஆக்கிரமிக்கப்படும் அபாயம் மிகுந்துள்ளதென அவர் குறிப்பிட்டார். இந்த வரலாற்று பாடங்களை கருத்தில் கொண்டு அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதியமைச்சரின் கீழ் குற்றவியல் வழக்கு துறையாளர் பணியமர்த்தப்படுவதை உடனடியாக திருத்த வேண்டும் என சரத் என் சில்வா கூறியுள்ளார்.